இன்னைக்கு என்ன நிலைமை நம்ம எதிர்நோக்கி இருக்கு? நாடாளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிறது. நம்முடைய இந்த உரிமைகளை தொண்டர்கள் உரிமை மீட்க இருக்கின்ற குழுவிற்கு தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களும் பொதுமக்களும் நாங்கள் போகிற இடங்களெல்லாம் நல்ல வரவேற்பு. நீங்கள் எடுத்திருக்கின்ற அந்த கொள்கை நியாயமானது, தர்மத்தின்படி, நீதியின்படி என்று அனைத்து மக்களும், அனைத்து தரப்பு மக்களும் எங்களை பார்த்து பேசுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை அணுகி பல்வேறு இயக்கங்கள் கூட்டணி அமைப்பதற்குரிய நல்ல வாய்ப்பு இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் ஆற்ற வேண்டிய பணி, ஏற்கனவே நாம் 88 மாவட்ட கழக செயலாளரை தேர்வு செய்திருக்கிறோம். அவர்களும் அவருக்கு கீழே இருக்கின்ற கழக அமைப்பு ரீதியாக நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர், நகர் கழக செயலாளர், பேருக்கழக செயலாளர்கள், அணி செயலாளர்கள், இப்படி பட்டியலை தர வேண்டும் என்று நாங்கள் பணித்திருந்தோம். 60% பேர் பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். 60% பட்டியலை கொடுத்து 40% எல்லா மாவட்ட செயலும் கொடுக்கணும். அதை இன்னும் 20 தினங்களில் கொடுப்பதாக எங்களிடம் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். இவற்றிற்கு மேலாக தேர்தலில் அடிப்படை பணியாக பூத்து கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த பூத்து கமிட்டியை அமைச்சுதான் ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி பெற்றார்கள். ஒரு 1000 ஓட்டுக்கு ஒரு பூத்து கமிட்டி. தமிழகத்தில் 72,000 பூத்து கமிட்டிகள் இருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு 300லிருந்து 400 பூத்துகள் இருக்கிறது. ஆக இந்த பூத்துகளுக்கு உரிய பூத்து கமிட்டிகளை குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 உறுப்பினர் நியமித்து தேர்தல் பணிகளை முழுமையாக நாம் ஆற்றினால் நம்மளை வெல்ல எந்த அரசியல் இயக்கத்தால் முடியாது என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அந்த பணியும் இன்னும் ஒரு 15-20 நாள் நாங்கள் முடிச்சு தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நாம் முழுமையாக 100% நிறைவு செய்கின்ற பொழுது இதை எதையும் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் நெகிழ்ச்சியோடு பேசினார்களே, எனக்கு பின்னாலும் கழகம்தான் ஆட்சியில் இருக்கும் என்று மாண்புமிகு அம்மாவுடைய அந்த சத்திய வாக்கை நிறைவேற்றுவதற்கு தொண்டர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அம்மா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர்வதற்கு பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தின் அடிநாடமாக இருக்கின்ற தொண்டர்களே, உங்களை நாங்கள் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்வது, மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி குறுகிய கால அவகாசம் இருந்தாலும் இந்த கூட்டத்தை நம்முடைய அருமை சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் அசோகன் அவர்களும், அவரோடு இணைந்து நம்முடைய கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் மருது அவர்களும், அவரோடு இணைந்து அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியமைக்கு அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.